வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் சிவகார்த்திகேயனை வச்சு எடுக்கக்கூடிய 2வது படம் SK26 பெயரிடப்பட்டு சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன்ல சந்தோஷ் நாராயண் மியூசிக்ல இப்ப சேயோன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. நேத்தே அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அதற்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, அதாவது செலிப்ரேஷன், சேயோன் செலிப்ரேஷன் அப்படின்னு முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணியில் அமைக்கப்பட்ட ஒரு படமாக இது இருக்கு. ஒரு வில்லேஜ் என்டர்டெய்னர் ஆஃப்டர் லாங் டைம். இது வந்து நம்ம விருமாண்டி படம் பார்க்கும்பொழுது எப்படி இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு. அதாவது விருமாண்டி திருவிழாவில் வந்து கருமாத்தூர்ல வந்து விருமாண்டி திருவிழாவில் 2வது நாள்ல மாசி மாசம் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனு. அதுல மாசி கலரியில ஒரு காப்ரா நடக்குது. காப்ரான்னா ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை நடந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இவங்க ப்ரொமோவா எடுத்திருக்காங்க. அதாவது உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு இயக்குனருக்கு அவருடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னா அவருடைய திறமையை பார்த்து அவருடைய முதல் படத்தை பார்த்து அவர்கிட்ட பேசி தான் நிச்சயமா அவர் டேலண்ட்டை கண்டுபிடிச்சி தான் அவர் கொடுத்துருப்பாரு. இல்லைன்னா ஈஸியாக கொடுக்க மாட்டார். ராஜ்கமல் அவ்வளோ ஈஸியெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த டைரக்டரை பொறுத்தவரையே அந்த சவுத்துலேருந்து வந்திருக்கிற ஒரு மாதிரி தெரியுது. தென் மாவட்டத்திலேருந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கு அந்த அவர் பண்ற விதம். அந்த முதல்ல போட்ட கருமாத்தூர் திருவிழா, கருமாத்தூர் விருமாண்டி திருவிழா, அந்த காப்ராங்கிற வார்த்தை, அந்த கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், அந்த செட்டிங் ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாருடைய கெட்டப்பாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அதாவது குறிப்பாக அந்த போலீஸ்காரர் வந்து சாமி வேட்டி கட்டிட்டு வர்றதா இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம பிஜிஎம் பின்னிட்டார் சந்தோஷ் நாராயணன். ஸோ இது வந்து எடுத்தோடனே அந்த 2 மணி நேரத்துக்கு பிறகுன்னொடனே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் பொழுது தான் இந்த மாதிரி ஒருத்தன் வந்து வள்ளி திருமண நாடகம்னு சொன்னதுக்கு அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, எதுக்குடா வள்ளி திருமணம் சொன்னதுக்கு அடிக்கிறான், அப்ப சாமி நாடகம், அப்ப கடவுள் இல்லைங்கிறவனா அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். சாமி இல்லைங்கிறவனான்னு ஒருத்தன் கேட்கிறான். டே, சாமி ஆடுறவனே அவன் தான்டா அப்படிங்கிறான். சாமி ஆடுறவனே அவன் தாண்டாங்கிறப்ப அந்த ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மியூசிக்கோட கமல்ஹாசன் பிரசன்ஸ்னு வருது. அந்த இடம் நமக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்கு. ஒரு உரிமை மேல் அடிக்கிற மாதிரி அடிச்சு கமல்ஹாசன் பிரசன்ஸ்னு பேரை போட்டு அப்படி கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க. இவன் போகக்கூடாதுங்கிறாங்க. அதை மீறி அதாவது அவன் போராட்டத்துக்கும் அதாவது இராணுவத்துக்கும் போராட்டத்துக்கும் போயிட்டு இருந்தான், பட்டாளத்துக்கும் போராட்டத்துக்கும் போயிட்டு இருந்தான். அவனை வா நீங்களே வந்துட்டான்டா அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா, பட்டாளம் அப்படின்னா அமரன், போராட்டம்னா பராசக்தி. ஸோ பட்டாளம் போராட்டம்னு போயிட்டு இருந்தவனை வந்து முழுக்க முழுக்க கமர்ஷியலாக இறங்கி ஆட கூப்பிட்டீங்களடா, வந்துட்டேன்டா அப்படின்னு அந்த தென் மாவட்டத்துக்கே உரிய கெட்ட வார்த்தையோட சிவகார்த்திகேயன் பேசி அந்த மியூசிக்கோட வர்றப்ப பயங்கரமா இருக்கு. அதுவும் அந்த சிவகார்த்திகேயன் அந்த வர்றப்ப இவங்க மறிச்சு நிற்கிறப்ப ஒரு மியூசிக்கு அட்ரா அப்படின்ன உடனே அந்த சந்தோஷ் நாராயண் மியூசிக்கல்னு வருது இல்லை, அந்த இடம், அது காலில் தண்ணி ஊத்துறப்ப, சாமி வந்து காலில் தண்ணி ஊத்துறப்ப அது ஒரு கூஸ் பம்ப்ஸ். அப்புறம் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரே பார்த்து கும்பிடுவாரு. என்ன சார் கும்பிடுறீங்க அப்படின்னு, விருமாண்டி சாமிடா அப்படிங்கிறப்ப அது இன்னும் நமக்கு கனெக்ட் ஆகுது. ஏன்னா உலகநாயகனுடைய விருமாண்டி அந்த இதை ஞாபகப்படுத்துது. அதான் ஒட்டுமொத்தமாக இது எப்படின்னா ஒரு விண்டேஜ் வில்லேஜ் மூவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும். ஏன்னா கமர்ஷியலாக இறங்கி அடிக்கிற மாதிரி ஒரு படம், முழுக்க முழுக்க வில்லேஜ். அதுல வரக்கூடிய பரபரப்பான சண்டை காட்சிகள், அதுல வரக்கூடிய காமெடி, சென்டிமெண்ட், அந்த மண் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது இது வந்து வேற ஒரு விஷயமா இருக்கும். நிச்சயமாக இது வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து ஒரு பரபரப்பான ஒரு கமர்ஷியல் படமாகவும் இருக்கும். இது பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு படம் பார்த்த திருப்தி கிடைக்குது. ஸோ உலகநாயகன் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அவர் சும்மா தேர்ந்தெடுக்க மாட்டாரு. அதில் உள்ள எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து பார்த்து தான் தேர்ந்தெடுத்திருப்பாரு. இது ஃபுல் மீல்ஸ். இது வந்து திருவிழா தான். இது சேயோன் திருவிழா. சிவகார்த்திகேயனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உலகநாயகன் கரெக்டான முடிவு எடுத்திருக்காருங்கிறது நமக்கு மீண்டும் ஒரு முறை தெளிவா தெரியுது. ராஜ்கமலுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்.